நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 64. துளியிருள் 18. ஸ்ருதசேனன் கங்கை பெருகின் எதிர் திசையில் 8 பாய்களை விரித்து அலைகளில் ஏறி அமைந்து சென்று கொண்டிருந்த அரச பெரும் படகின் சற்றே தாழ்ந்த முதன்மை அறையை நோக்கி மரப்படிகளில் இறங்கிச் சென்று விரற்கடை அளவுக்கு திறந்திருந்த கதவருகே நின்றான். உள்ளே பிரதிவிந்தியனும் சவுனகரும் தௌமியரும் துருபதனின் அமைச்சர் கருணரும் சொல்லாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தன் வருகையை உணரும் பொருட்டு அவன் சற்று தயங்கினான். நால்வர் உளவிசையுடன் உரையாடும் ஓசை எதுவும் அறைக்குள்ளிருந்து எழுவில்லை. தௌமியர் தான் உரைக்கும் எதையும் நெடுநாள் உசாவிய நூலின் இறுதியை குறைந்த சொற்களில் அருகமர்ந்த மாணவனுக்கு வகுத்துரைக்கும் குரல் கொண்டிருந்தார். சவுனகர் அவையமர்ந்த அரசரின் செவி அருகே நுண் சொல்லுரைக்கும் அளவுக்கே குரல் எழுப்புவார். கருணர் தன்னிடம் பேசும் பிறர் சொல் நிறுத்தி செவி கூர்ந்தால் ஒழிய கேட்காத அளவுக்கு குரல் தாழ்த்தி பேசுவதை பயின்றிருந்தார். பிரதிவிந்தியன் கற்றவர் பேசும் அவையில் தன் குரல் விஞ்சி எழலாகாது என்ற நெறி கொண்டவன். எனவே அறைக்குள்ளிருந்து ஏதோ மந்தன சடங்கொன்றின் நுண் சொற்கள் எழுவதாக தோன்றியது. அவன் படியிறங்கி வந்ததை அவர்கள் கேட்கவும் இல்லை. போர்க்கலையும் படைக்கலமும் பயின்றவர்களுக்குரிய செவி நுண்மையோ விழி கூர்மையோ உடல் உணர்வோ அவர்களிடம் இல்லை. அவன் மும்முறை கதவை தட்டினான். அதன் பின்னரே பிரதிவிந்தியன் அவ்வோசையை கேட்டு யார் என்றான். நான் தான் மூத்தவரே என்று ஸ்ருதசேனன் சொன்னான். வருக என்று பிரதிவிந்தியன் சொன்னான். ஸ்ருதசேனன் உள்ளே சென்றபோது பிரதிவிந்தியன் அவனை திரும்பி பார்க்காமல், ஆனால் நெறிகளின்படி இறந்த ஒருவனின் உடைமைகள் அவன் தந்தையருக்கே திரும்ப சென்று சேர்கின்றன. அவருடைய விருப்பப்படிதான் அவர் அதை பிறருக்கு அளிக்க முடியும். இறந்தவனின் துணைவி அவன் தந்தையின் மகள் என்ற இடத்தில் இருப்பதால் அவ்வுரிமை மட்டுமே கோர முடியும். இறந்தவனின் முழு உடைமையையும் அவன் மைந்தரோ மனையாட்டியோ கோருவதற்கு நூல்கள் இடமளிக்கவில்லை என்றான். ஆம், தொல்நெறிகளின்படி தன் குலத்துக்கு வந்த பெண்ணை பேணுவது அக்குலத்துக்கு கூட்டாக உள்ள பொறுப்பு என்றார் கருணர். பாஞ்சாலத்தின் குல நெறிகளின்படி உடைமைகள் என்பவை ஒருவன் உயிரோடு இருக்கும் வரை விண்ணாலும் மண்ணாலும் அவனுக்கு அளிக்கப்படுபவை மட்டுமே. அவன் பிறப்பதற்கு முன்பு அவை ஐம்பருக்களுக்கும் அவற்றை கையாளும் குலத்தவருக்கும் உரியவை. அவன் இறந்த பிறகு அவை மீண்டும் அங்கே சென்று சேர்கின்றன என்றார். பிரதிவிந்தியன் ஸ்ருதசேனனை திரும்பி பார்த்து என்ன சொல்ல வந்தாய் என்றான். நாம் அஸ்தினபுரியை நெருங்கிவிட்டோம். முதற் காவல் மாடம் தொலைவில் தெரிகிறது என்று ஸ்ருதசேனன் சொன்னான். நன்று என்ற பின் பிரதிவிந்தியன் திரும்பி, ஆனால் அக்குடியோ அல்லது இறந்தவனின் தந்தையரோ அப்பெண்ணை துறந்துவிட்டால் என்ன செய்வது? அதுவே இங்கு உசாவப்படுகிறது என்றான். சவுனகர் பொருட்கள் அனைத்தும் மண்ணுக்குரியவை என்பது போல குடிகள் அனைவரும் அரசருக்கு உறவினர் என்று ஒரு சொல் உண்டு. குடியாலோ குலத்தாலோ உற்றாராலோ கைவிடப்படுபவர்கள் அனைவருக்கும் அரசரிடம் வந்து அடைக்கலம் கொள்ள உரிமை அளிக்கின்றன நூல்கள் என்றார். பிரதிவிந்தியன் அதைத்தான் நான் கேட்டேன். அவ்வாறு ஒரு பெண் தன் குலத்தாலும் மூத்தாராலும் உறவினராலும் கைவிடப்பட்டு வந்து நின்றால் அரசன் அந்த பெண்ணுக்கு அளிக்க வேண்டிய நீதி என்ன? எந்த உடைமை பொருளை அவன் எடுத்து அவளுக்கு அளிக்க வேண்டும் என்றான். சவுனகர் அரசனின் கருவூலத்திலிருந்து அளிக்கலாமே என்றார். கருணர் குடிகளுக்கு ஒருபோதும் அரசன் கொடை அளிக்கலாகாது. அரசனுக்கே குடிகள் நிகுதி அளிக்க வேண்டும். குடிகளுக்கு அரசன் கொடுக்க தொடங்கினால் ஒவ்வொரு குடியும் அரசனிடமிருந்து செல்வத்தை எதிர்பார்க்கும். அதன்பின் அவர்களால் அளிக்க வியலாது. அவன் கருவூலம் ஒருபோதும் நிறையாது என்றார். குடிகளின் செல்வம் குடிகளுக்குள்ளேயே புழங்க வேண்டும். பிரிதொருவரின் உடைமையை எடுத்து அப்பெண்ணுக்கு அளிக்கவும் அரசனுக்கு உரிமை இல்லை. அவள் குடியிலிருந்தே அச்செல்வம் அளிக்கப்பட வேண்டும். மூத்தாரிடமோ உற்றாரிடமோ குலத்தவரிடமோ அவளுக்கு தேவையானதை அளிக்க அரசன் ஆணையிடலாம். ஸ்ருதசேனன் இன்னும் சற்று நேரத்தில் நாம் அஸ்தினபுரியை அணுகிவிடுவோம் என்றான். ஆம், அதை நீ முன்னரே சொல்லிவிட்டாய். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரதிவிந்தியன் எரிச்சலுடன் கேட்டான். சவுனகர் அரச முறைப்படி நாங்கள் அஸ்தினபுரிக்கு வந்து கொண்டிருப்பதை முன்னரே அறிவித்து விட்டோம்.
அவ்வாறே அங்கு எங்களுக்கு வரவேற்பும் இருக்கும். நாங்கள் உரைக்க வேண்டியவற்றை முன்னரே வகுத்துவிட்டோம். இனி செய்வதற்கென்ன என்றார். கருணர் புன்னகைத்து, வாழ்வில் முதல் முறையாக அரசு சூழ்தல் பொறுப்பொன்றை அடைந்திருக்கிறார் இளையோர். அந்த உள எழுச்சி இல்லாமல் இருக்காது என்றார். பிரதிவிந்தியன் அவரிடம் திரும்பி, நான் கேட்ட வினா இதுவே. அரசன் தன் கருவூல பொருளை பிறருக்கு அளிக்கும் உரிமை கொண்டவன் அல்ல. ஏனென்றால் அது அவன் குடிகளின் செல்வம். அப்பொருளை அவன் தேவர்களுக்கு அளிக்கலாம். நாடு நலம் சூழும் பொருட்டு வேள்வி செய்யும் அந்தணருக்கு கொடையளிக்கலாம். முனிவருக்கு காணிக்கையாகவும் புலவருக்கு பரிசலாகவும் அளிக்கலாம். அவை அனைத்தும் அருள் என்றும் மழை என்றும் மெய்மை என்றும் கல்வி என்றும் அந்நாட்டு குடிகளுக்கு திரும்பி வருகின்றன. தன் ஆணவத்தின் பொருட்டோ விளைவின் பொருட்டோ அவன் செல்வத்தை செலவிடலாகாது என்றான். அரசன் குடிகளின் பொருளை கவரலாகாது. தன் குடிகள் ஒருவரிடம் இன்னொருவருக்கு பொருள் அளிக்கும்படி அவன் ஆணையிட்டால் அது ஒரு வகை கவர்தலே ஆகும் என்றார் கருணர். அப்பெண்ணை கைவிட்ட குடியும் உறவினரும் அவளுக்கு தாங்கள் உடைமைகளை அளிக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டால் அரசன் தன் தண்டத்தால் அவ்வாணையை நிறைவேற்றலாமா கூடாதா? நாம் நெறி உசாவ தொடங்கியதே இந்த வினாவில்தான் என்றான் பிரதிவிந்தியன். கருணர், அரசன் அவர்களிடம் கோரலாம், அறமுறைக்கு அந்தணரிடம் கூறலாம் என்றார். நாம் பேசுவது அரசனின் கோல் ஆற்ற வேண்டியதென்ன என்று என்றான் பிரதிவிந்தியன். சௌனகர், ஒவ்வொரு நெறியையும் இவ்வாறு ஆணிவேர் வரை சென்று உசாவினால் விடையில்லாத வினாக்களே எழும். மைந்தனை தந்தை தண்டிக்கலாமா என்ற எளிய வினாவில் தொடங்கி 3 பகலும் இரவும் நாங்கள் நெறியுசாவிய நிகழ்வொன்று நினைவில் எழுகிறது. நெறி என்பது எப்படியோ ஒருவரின் உளச்சான்றை பிறர் அனைவரும் ஏற்றுக்கொள்வதன் வழியாகவே நடைமுறைக்கு வர முடியும். அதில் ஐயம் வரும் என்றால் ஒருபோதும் பேசி தீராது. ஏனெனில் ஒவ்வொரு தனி மனிதரும் தங்களுக்கென பிறப்பால் இருப்பையும் குருதியால் உரிமைகளையும் தெய்வங்களால் ஊழையும் கொண்டுள்ளார்கள். ஒருவருக்கு நெறி என்பது பிறருக்கு அவ்வாறு ஆக வேண்டும் என்பதில்லை. நெறிகள் அனைத்தும் மானுட உருவாக்கங்களே, ஆகவே காலமும் இடமும் கொண்டவை என்று தௌமியர் சொன்னார். அவர் தொடர்ந்தார், அவை மானுடரால் உருவாக்கப்பட்டு தெய்வங்களுக்கு முன் ஆணையிடப்பட்டு முன்னாரால் மொழியாக்கப்பட்டு நாம் பெற்றுக்கொண்டவை. உங்கள் இடர் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு நெறியையும் இத்தருணத்திலிருந்து தொடங்கி மேலே ஆய்ந்து செல்கிறீர்கள். நெறியென இங்குள்ள அனைத்துமே நம் முன்னோர்கள் வகுத்தவை, அறிய முடியாத தொல்காலத்திலிருந்து வந்து நம்மை அடைந்தவை. ஆகவே நெறி உசாவுவதற்கு வழிமுறை ஒன்றே. முன்னர் இங்கு என்ன நிகழ்ந்தது, அதற்கென்ன செய்யப்பட்டது, அவ்வினா அளிக்கும் விடை மட்டுமே நெறி எனப்படும். பிரதிவிந்தியன் அவரை மென்மையாக கையசைத்து மறுத்து, தொன்மையான நெறிகளை அவ்வண்ணமே மீண்டும் ஆணையிடுவதிலோ கடைப்பிடிப்பதிலோ தடையில்லை அந்தணரே. ஆனால் ஒவ்வொரு முறையும் அரசனின் அவை வரைக்கும் வரும் அத்தனை வழக்குகளும் அந்த தொல் நெறிப்படி தீர்த்து கொள்ள முடியாத புதிய சிக்கலொன்றையே கொண்டிருக்கும். தொல்நெறிகளின்படி முடிவெடுக்கப்படுவன அனைத்தும் கீழ்நிலையிலேயே இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். மானுட வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் விரிந்து கொண்டிருக்கிறது. புதிய தருணங்கள், புதிய உணர்வுகள், முன்பில்லாத எண்ணங்கள், அவை புதிய நெறிகளை தேடுகின்றன என்றான். தௌமியர், புதிய நெறி என ஒன்று இருக்க முடியாது. முன்பிருந்த நெறி வளர்ந்து வர முடியுமே ஒழிய புதிய நெறி என ஒன்று எழும் என்றால் அந்நெறி செல்லுபடியாகும் புதிய உலகொன்றும் அமைந்தாக வேண்டும் என்றார். சௌனகர், ஆம், ஒவ்வொரு நெறியும் தனக்கான உலகை படைத்தாக வேண்டும் என்றார். பிரதிவிந்தியன் அவர்களை மாறி மாறி பார்த்த பின், அப்படியென்றால் முற்றிலும் புதிய பெரு நெறி ஒன்றை வகுப்பவன் முன்னர் இருக்கும் உலகத்தை அழித்து பிரிதொன்றை ஆக்க வேண்டுமா என்றான். சௌனகர், ஆம், அவ்வாறு செய்தாக வேண்டும். ஸ்ருதசேனன், மூத்தவர்களே, நான் சொல்ல வந்ததை சொல்ல சற்று பொழுதிட எனக்கு அளிக்க வேண்டும் என்றான். பிரதிவிந்தியன் சினத்துடன், மூடா, நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது எத்தனை முதன்மையானது என்பதை உணராத அளவுக்கா உனக்கு அறிவில்லை என்றான். ஆம், அது முதன்மையானதே. ஆனால் எங்கிருந்து மீண்டு சென்று இந்திரபிரஸ்தத்திலோ உபப்ளாவியத்திலோ அமர்ந்து கூட அதை பேசிக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு நாழிகைக்குள் நாம் அஸ்தினபுரியின் துறைமேடையை அடைவோம் என்றான். அதை பல முறை சொல்லிவிட்டாய் என்று சொல்லி பிரதிவிந்தியன் திரும்பி சௌனகரிடம்,
ஒரு நெறி எவ்வாறு மானுடரால் ஏற்கப்படுகிறது என்றான். சௌனகர், அவர்கள் அந்த நெறிக்குள் பிறந்து வளர்ந்திருக்க வேண்டும். மொழியை அறிகையில் அதன் உள்ள அடக்கமாகவே நெறியையும் அறிந்திருக்க வேண்டும். அதுவே உலகென்று அவர்கள் உளம் சமைத்து கொண்டிருக்க வேண்டும். உளம் அமைந்த பிறகு அவர்களுக்கு கற்பிக்கப்படும் என் நெறியையும் ஆழம் ஏற்றுக்கொள்வதில்லை. இளவரசே, நெறிகளுக்கு பணிதல் வேறு, நெறி இல்லாதல் வேறு. பணியப்படும் நெறி எவரும் அறியாமல் மீறப்படும் என்பதில் ஐயமில்லை. ஆகும் நெறியே என்றும் திகழ்வது என்றார். அப்படியானால் அரசனின் கோல் எதற்கு என்றார் கருணர். அனைவரும் நெறியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. மானுட இயல்பில் நெறியை மீறும் ஒரு பகுதி என்றும் உண்டு. அதுவே எல்லைகளை கடந்து மெய்மையையும் தேடுகிறது. என் நெறியையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்போதும் இருப்பார்கள். அவர்கள் மிகச் சிலரே. ஆனால் நெறியை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்கள் துன்புறுத்துவதோ வென்று அடக்குவதோ கூடாது. அரசனின் கோல் நெறிக்கு காப்பு, நெறி சமைப்பதல்ல என்று சௌனகர் சொன்னார். அரசன் என்பவன் யார்? நெறியை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்நெறியை நிலைநாட்டும் பொருட்டு உருவாக்கி கொண்ட மானுட படைக்கலம் மட்டும்தானே. தௌமியர், ஆம், அதை தெய்வங்களின் கையில் கொடுத்து மறுக்க முடியாததாக ஆக்குகிறார்கள் என்றார். ஸ்ருதசேனன், நான் என் செய்தியை சொல்லவில்லை என்றான். பிரதிவிந்தியன் சினத்துடன் எழுந்து, சரி சொல், விரைந்து சொல்லிவிட்டு வெளியேறு என்றான். மூத்தவரே, நேற்று அஸ்தினபுரியின் துறை மேடையில் மூத்த யாதவராகிய பலராமர் வந்து இறங்கியிருக்கிறார் என்றான் ஸ்ருதசேனன். பலராமரா என்று கேட்டபடி சௌனகர் எழுந்தார். ஆம், அதற்கு முந்தைய நாள் நமது இளையோன் சர்வதன் இளைய யாதவரின் மைந்தர் சாம்பரை அழைத்து கொண்டு விரைவு படகில் வந்து அஸ்தினபுரியின் இளவரசி கிருஷ்ணையை கவர்ந்து செல்ல முயன்றிருக்கிறான். அங்க நாட்டரசர் கர்ணனின் மைந்தர் விருஷசேனரும் தம்பியரும் சேர்ந்து அவர்களை வென்று சிறைப்பிடித்தனர். சிறை மீட்டுச் செல்லும் பொருட்டு மூத்த யாதவர் அஸ்தினபுரிக்கு வந்தார் என்றான். சௌனகர் ஆர்வத்துடன், விந்தை! அப்படியென்றால் அஸ்தினபுரிக்கும் யாதவர்களுக்குமான படைக்கூட்டு முறிந்து விட்டதா என்றார். முறிந்திருக்கும். ஆனால் தூது வந்த பலராமரின் காலில் துரியோதனர் பணிந்து வணங்கி தன் மகளை அவர் மைந்தனுக்கு அளிக்க ஒப்புக்கொண்டார். ஒரு சொல் கூறினால் தன் முடியையும் குடியையும் குடிவழிகளையும் கூட ஆசிரிய கொடையாக அளிப்பதாக கூறினார் என்கிறார்கள். தௌமியர், அவர் அப்படித்தான் கூற முடியும். அவர் திருதராஷ்டிரரின் மைந்தர் என்றார். பிரதிவிந்தியன் அவரை திரும்பி நோக்கிவிட்டு, இப்போது அங்கு என்ன நிகழ்கிறது என்றான். என்றோ நாளையோ அஸ்தினபுரியில் மன நிகழ்வு கூடுகிறது. கிருஷ்ணையை முறைப்படி சாம்பருக்கு மனம் புரிந்து கொடுக்க போகிறார்கள். நாள் குறிப்பதை பற்றிய பேச்சுத்தான் இன்று பகல் முழுக்க அஸ்தினபுரியில் நிகழ்ந்திருக்கிறது என்றான் ஸ்ருதசேனன். விதுரர் அரசவையில் எழுந்து, முறைப்படி அவள் இந்திரபிரஸ்தத்தின் யுதிஷ்டருக்கும் திரௌபதிக்கும் மகள். பாண்டவர் ஐவருக்கும் அவள் மேல் தந்தையுரிமை உண்டு. அவர்கள் வந்து நின்று கைப்பற்றி கொடுக்காமல் குடிமுறைப்படி திருமணம் நிறைவுறாது என்றார். அவர்கள் அஸ்தினபுரிக்குள் நுழைய மாட்டோம் என்று வஞ்சினம் உரைத்துள்ளார்கள் என்று சகுனி சொன்னார். அவர்கள் அஸ்தினபுரிக்குள் நுழைய வேண்டும் என்றால் இந்திரபிரஸ்தம் திருப்பி அளிக்கப்பட வேண்டும். துரியோதனர் தன் சொல்லை கடைபிடிக்க வேண்டும் என்றார் சௌனகர். ஸ்ருதசேனன், அந்த பேச்சு இரவு வரை நீடித்தது. இன்று காலையும் தொடர்ந்தது. அப்போதுதான் நாம் வந்து கொண்டிருக்கும் செய்தி அஸ்தினபுரியின் அவைக்கு சென்றது. அதை விதுரர் அவையில் சொன்னதுமே கணிகர், பிறகென்ன, இந்திரபிரஸ்தத்தின் தலைமை அமைச்சரும் பாண்டவர்களின் வைதீகரும் பட்டத்து இளவரசரும் இங்கு வருகிறார்கள். அவர்கள் நின்று நடத்தட்டும் இந்த திருமணத்தை. பிரதிவிந்தியர் வருவது யுதிஷ்டர் வருவதற்கு நிகர்தான் என்றார். பிரதிவிந்தியன், அதெப்படி என்று சொல்ல ஸ்ருதசேனன், விதுரர் அவர்கள் வர மறுத்தால் மட்டுமே அதற்கு நெறியுள்ளது என்றார். கணிகர், இன்னமும் அவர்கள் காணேகுதலில் இருந்து மீளவில்லை என்பதே நூல் முறை. இந்திரபிரஸ்தத்திலோ அல்லது தங்களுக்கு முடி உரிமை உள்ள பிற நிலத்திலோ அவர்கள் கோல் கொண்டு அமைந்தால் ஒழிய நாம் அவர்களை அரசராக கருத வேண்டியதில்லை. அரசு துறந்து காட்டில் இருக்கையில் மைந்தர்களை மனச்சடங்குக்கு அனுப்பும் முறைமை உள்ளது என்றான். ஆனால் அவர்கள் உபப்ளாவியத்தில் முடி சூட்டி கொண்டு விட்டார்களே என்று கருணர் சொன்னார். அதை அங்கு எவரும் சொல்லவில்லையா? ஸ்ருதசேனன், விதுரர் அனைத்து வழிகளிலும் சொல்லி பார்ப்பவர். ஆனால் கணிகர் மிக எளிதாக அதை கை வீசி விலக்கிவிட்டார்.
உபப்ளாவியத்தில் மூத்த தந்தை முடிசூட்டி கொண்டதை அரசு அமர்தல் என்று ஏற்க வேண்டியதில்லை. அது ஒரு நகர்கோள் மட்டுமே என்றார். அவர் முடிசூட்டி கொண்ட போது அவை அமர்ந்து அரிமலரிட்டு வாழ்த்திய சத்திரியர்கள் எவரெவர்? அஸ்தினபுரியிலிருந்து அரச முறைப்படி எவர் சென்றனர் என்று அவர் கேட்டார். நாம் இங்கிருந்து செல்லாத போது அது முடிசூட்டல் என்று ஆகுமா என்றார். நம்மை பொறுத்தவரை அவர்கள் இன்னும் காட்டிலேயே இருக்கிறார்கள். ஆகவே பிரதிவிந்தியர் வருகையே போதுமானது என்றார் கணிகர். அதை அவை ஏற்றுக்கொண்டது என்றான் பிரதிவிந்தியன் சலிப்புடன். என்ன செய்வது? நாமே அவர்கள் சந்தித்த இக்கட்டு ஒன்றிலிருந்து வலிந்து சென்று அவர்களை மீட்கிறோம் என்று தோன்றுகிறது என்றான் கருணர். இக்கணமே நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நாம் வந்தது நம் இறுதி எச்சரிக்கை செய்தியை அரசருக்கு சொல்லி அவர் மறுப்பார் என்றால் அதை போர் அரைக்கூவலாக மாற்றி அஸ்தினபுரியின் பேரவையில் அறிவிக்கும் பொருட்டு. இந்திரபிரஸ்தம் அஸ்தினபுரிக்கு இறுதி சொல் அளித்துள்ளது. போரென அது எழவும் கூடும் என்று பாரத வருஷத்தின் அரசர்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகவே பேரமைச்சரும் அந்தனரும் இளவரசருமாக இந்த தூதுக்குழு அமைக்கப்பட்டது என்றார். ஆனால் நாம் சென்று இறங்குகையில் இந்திரபிரஸ்தத்திலிருந்து இளவரசிக்கு சீர்வரிசையுடன் வந்த மணமங்கள குழு என்றே கருதப்படுவோம். நமக்களிக்கும் வரவேற்பும் நகருலாவும் அவ்வாறே காட்டப்படும் என்றார் கருணர். சவுனகர், ஆம், கருணர் கூறுவதும் சரியென்றே தோன்றுகிறது. நம்மை இந்த திருமணத்தில் பங்கேற்பதற்காக அரசர் அனுப்பவில்லை. அங்கு சென்று இறங்கினால் அத்திருமணத்தை நாம் தவிர்க்க முடியாது என்றார் தௌமியர். நானும் அவ்வாறே எண்ணுகிறேன். நாம் திரும்பி செல்வதே முறை. மாமன்னரின் ஆணை நமக்கில்லை. நாளை அவர் எந்த பொறுப்பில் இதை செய்தீர்கள் என்று கேட்டால் மறுமொழி இல்லை நம்மிடம். பிரதிவிந்தியன் ஸ்ருதசேனனை நோக்கி திரும்ப ஸ்ருதசேனன், என் சொற்களை கேட்கிறீர்களா மூத்தவரே என்றான். மூடா, உன்னிடம் கேட்காமல் நான் எப்போதாவது முடிவெடுத்திருக்கிறேனா? அறிவெளி போலத்தான் ஒவ்வொரு முறையும் பேசுகிறாய் என்று பிரதிவிந்தியன் சொன்னான். மூத்தவரே, இத்தருணத்தில் நம் தங்கையின் திருமணத்தை நம் தந்தையின் உருவாக நின்று நிகழ்த்தி வைப்பது உங்கள் பொறுப்பு. எவ்வகையில் நிகழ்ந்தாலும் அவள் விரும்பிய வண்ணம் ஓர் ஆண்மகனை கைப்பிடிக்கிறாள். அது நமக்கு உவப்பூட்டுவதே என்றான் ஸ்ருதசேனன். திருமணங்களை அரசு சூழ்தலின் காய் நகர்வுகள் என்று எண்ண சத்திரியர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் மங்கை தன் கொழுநரை கைப்பிடிக்கும் அத்தருணத்தில் சூழ்ந்து நின்றிருக்கும் கந்தர்வர்களுக்கோ தேவர்களுக்கோ அவ்வரசியல் சற்றும் தெரியாது. இங்கிருந்து நீங்கள் திரும்பி செல்வதென்பது இத்திருமணத்தை நம் குடி புறக்கணித்து செல்வது. கிருஷ்ணை நம் குடியால் தவிர்க்கப்படும் பிழை என்ன செய்தாள்? நமக்கும் அவளுக்குமான உறவென்பது இந்த மண்ணாலோ இதை ஆளும் செல்வத்தாலோ ஆனதல்ல, குருதியால் ஆனது. 100,000 முறை வாளால் வெட்டினாலும் நதியை துண்டுகளாக்க முடியாது என்பார்கள் என்று ஸ்ருதசேனன் சொன்னான். ஆம், நன்று சொன்னாய். நான் எண்ணியதும் அதுவேதான். நீ பிரிதொன்று சொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்ற பின் பிரதிவிந்தியன் சவுனகரிடம், எந்தை சிறிய தந்தை சகதேவரின் சொல்லுக்கு அப்பால் ஒரு தருணத்திலும் எண்ணியவர் அல்ல. நானும் அவ்வாறே. இவன் கூறாத ஒரு முடிவை நான் எடுப்பதில்லை. இவன் கூறியவற்றுக்கு அப்பால் செல்வதும் இல்லை என்றான். ஸ்ருதசேனனிடம், நமது படகு மணமங்கல அணி கொள்ளட்டும். படகை சற்று முன்னரே நிறுத்தி கரையோரத்து சிற்றூர்களிலிருந்து மலர் மாலைகளையும் தோரணங்களையும் வாங்கிக் கொள்வோம். கரையிலிருந்து இசைச்சூதர்களின் ஒரு குழு வரட்டும். நம்மிடம் இருக்கும் செல்வம் அரசகுடியின் சீர்வரிசையாக போதுமானதல்ல. இதை வெறும் கையுறையாகவே கொண்டு வந்தோம். ஆயினும் இதையே மூத்தார் பரிசிலாக அவளுக்கு அளிப்போம் என்றான். இந்திரபிரஸ்தத்தின் மின் கதிர்கொடி எழுந்து படபடக்க மலர் மாலைகளாலும் மாந்தளிர் தோரணங்களாலும் அணி செய்யப்பட்ட அரச பெரும் படகு மெல்ல அலைகளில் எழுந்து அஸ்தினபுரியின் துறை மேடையை அணுகியது. அதன் அகல் முகப்பில் நின்றிருந்த இசைச்சூதர்கள் கொம்புகளையும் முழவுகளையும் சங்குகளையும் மணிகளையும் முழக்கி மங்கள இசை எழுப்பினர். படகின் கூர்முனை வந்து துறைத்தட்டில் தொட்டு நின்றது. வடங்கள் எழுந்து துறை மேடை மேல் விழுந்தன. அவற்றை பற்றி தறிகளில் இழுத்து கட்டிய குகர்கள் ஆணைகளை உரக்க கூவினர். படகில் நின்றிருந்த வீரர்கள், மணமங்கலம் நிறைவு கொள்க, மைந்தர் பொலிக, கொடிவழிகள் நீடூழி வாழ்க என்று வாழ்த்து குரல் எழுப்பினர்.
சூதர்கள் இசை முழுக்க பிரதிவிந்தியன் அரச அணி கோலம் பூண்டு கையில் இந்திரபிரஸ்தத்தின் மின்கதிர் பொறிக்கப்பட்ட கோல் ஏந்தி படகின் முகப்பில் தோன்றினான். அவன் அருகே அணிகோலம் பூண்ட ஸ்ருதசேனன் நின்றான். அவனுக்கு பின்னால் தௌமியரும் கருணரும் சௌனகரும் வந்தனர். படகு மேடையில் யுயுத்சு தலைமையில் அஸ்தினபுரியின் வீரர்கள் அணி கொண்டு நின்றனர். அஸ்தினபுரியின் அமுதகல கொடியை ஏந்திய கவச வீரன் இரும்பு பரப்பின் மேல் கங்கையின் நீரொளி அலையடிக்க நடந்து வந்து முழங்காலிட்டு அமர்ந்து கொடிக்கம்பத்தை தரையில் ஊன்றி பற்றி கொண்டான். 108 அணிப்பரத்தையர் 5 மங்கலங்கள் கொண்ட பொற்தாளங்களுடன் 7 நிறைகளாக முன்னால் வந்தனர். மங்கள சேடியர் இருபுறமும் பிரிந்து நின்று வழிவிட இசைச்சூதர் முழங்கியபடி வந்தனர். அரசணி கோலத்தில் யுயுத்சு கையில் அஸ்தினபுரியின் அமுதகல குறி பொறிக்கப்பட்ட வெள்ளிக்கோளுடன் வந்தான். யுயுத்சுவின் வலப்பக்கம் உபகௌரவனாகிய லட்சுமணன் அரசணி கோலத்தில் நடந்து வந்தான். அவனுடன் 8 உபகௌரவர்கள் தொடர்ந்து வந்தார்கள். பிரதிவிந்தியன் ஸ்ருதசேனனிடம், அவர் யுயுத்சு அல்லவா? ஸ்ருதசேனன், ஆம் மூத்தவரே என்றான். ஒரு கணத்தில் வருபவர் விதுரர் என்றே எண்ணினேன் என்று பிரதிவிந்தியன் சொன்னான். அகவை ஏற ஏற மேலும் தோற்ற ஒப்புமை தெளிந்து வருகிறது. அதையே உபகௌரவர்களுக்கும் சொல்லலாம். தந்தையைப் போலவே தோள் திரண்டு உடல் பெருக்கி எழுந்திருக்கிறார்கள். லட்சுமணனை நோக்கி, லட்சுமணனை பார், தந்தையைப் போலவே நன்கு வடித்த தேர் போல முற்றிலும் நிகர் நிலை கொண்ட உடல். இளையவனே, இப்புவியில் நான் மிக விரும்பும் உடன் பிறந்தாரில் ஒருவன் இவன் என்றான். ஆம், அது அவ்வாறே இருக்கும் என்று ஸ்ருதசேனன் புன்னகையுடன் சொன்னான். ஏன் என்று பிரதிவிந்தியன் புருவம் சுருங்க கேட்டான். நமது தந்தையின் நெஞ்சில் ஒரு கணமும் நீங்காத நிலை கொள்பவரல்லவா அஸ்தினபுரியின் அரசர் என்றான் ஸ்ருதசேனன். பிரதிவிந்தியன் நகைத்து, உண்மை என்றான். நடைமேடை நீண்டு வந்து படகை தொட்டது. அதை பொருத்தி கட்டிய குகர்கள் இருவர் இருபுறமும் விலகி வணங்கினர். தௌமியர் பொற்களத்தில் கங்கை நீர் ஏந்தியபடி வலக்கால் எடுத்து வைத்து முன்னால் சென்றார். அவருடைய 3 மாணவர்கள் கங்கை நீர் ஏந்திய பொற்கலங்களுடன் அவரை தொடர்ந்து சென்றனர். அஸ்தினபுரியின் அணி நிறையிலிருந்து 7 வைதீகர்கள் பொற்கலங்களில் கங்கை நீருடன் முன்னால் வந்து தௌமியரை வரவேற்றனர். தௌமியர் வேதம் ஓதி கங்கை நீரை யுயுத்சுவின் மீது தெளித்து வாழ்த்தினர். அந்தனர் குழு வலப்பக்கமாக விலகி நின்று வேதம் ஓதி கொண்டிருக்க கை கூப்பியபடி பிரதிவிந்தியன் நடைபாலத்தின் மேலேறி அஸ்தினபுரியின் மண்ணில் வலக்கால் எடுத்து வைத்தான். மலர்ந்த முகத்துடன் கை கூப்பியபடி வந்த யுயுத்சு, அஸ்தினபுரிக்கு குருவின் கொடி வழி வந்த இளவரசர் பிரதிவிந்தியரை வரவேற்கிறோம். அஸ்தினபுரியின் அரசர் துரியோதனர் கொடியும் கோலும் தங்கள் முன் வாழ்த்தி நிற்கிறது என்றான். வாழ்த்துங்கள் தந்தையே என்று பிரதிவிந்தியன் யுயுத்சுவின் கால்களை தொட்டு வணங்க அவன் தலைமேல் கை வைத்து, ஒன்றா புகழ் தொடர்க, குடி வழிகள் வெல்க என்று வாழ்த்திய யுயுத்சு பிரதிவிந்தியனின் 2 தோள்களையும் தொட்டு அணைத்து தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். லட்சுமணன், வணங்குகிறேன் மூத்தவரே என்று பிரதிவிந்தியனின் கால் தொட்டு வணங்க அவன் தலையை தொட்டு, புகழ் சிறக்கட்டும், அனைத்து நலன்களும் அருகணையட்டும் என்று வாழ்த்திய பிரதிவிந்தியன் அவனை தன் நெஞ்சுடன் அணைத்தான். பின்னர் 2 தோள்களிலும் கை வைத்து, அண்ணாந்து நோக்கியே உன்னிடம் சொல்லெடுக்க வேண்டியிருக்கிறது இளையோனே. சுதசோமனும் சர்வதனும் நீயும் நிகரான உடல் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்ற பின்னால் நின்றிருந்த உபகௌரவர்களை பார்த்து, அஸ்தினபுரியில் என் நேரமும் அடுமனை எரிந்து கொண்டிருக்கிறது போலும் என்றான். அவர்கள் நாணத்துடன் நகைத்து ஒவ்வொருவராக வந்து பிரதிவிந்தியன் கால்களை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றனர். ஸ்ருதசேனன் யுயுத்சுவை வணங்க தலை தொட்டு வாழ்த்தி, தந்தை தவம் செய்து ஈட்டிய அழகும் இனிமையும் தனையனாக இருப்பதனால் மட்டும் இவனுக்கு வந்துவிட்டது என்றான். சௌனகரும் கருணரும் முன்னால் வர லட்சுமணனும் இளையோரும் அவர்களை அணுகி தாழ்பணிந்து வணங்கி வாழ்த்து கொண்டார்கள். நகருலாவாக நாம் அரண்மனைக்கு செல்கிறோம். அணி தேர்களும் பட்டத்து யானையும் கோட்டை முகப்பில் ஒருங்கி நிற்கின்றன. இங்கிருந்து விரைவு தேரில் சென்று அஸ்தினபுரிக்குள் நுழைகிறோம் என்றான் யுயுத்சு. தாங்கள் நுழைவது மூத்தவர் யுதிஷ்டர் நகர் நுழைவது போல. அஸ்தினபுரியின் குடிகள் அனைவரும் தெருக்களில் திரண்டுள்ளார்கள். இந்நாளில் முதல் மங்கலம் என்பது அதுதான். பிரதிவிந்தியன், இப்போது எந்தையும் எங்கோ இருந்து என் நகருக்குள் நுழைகிறார்.
என் சொற்களில் எழுந்து தன் மகளை வாழ்த்துகிறார் என்றான். எழுத்தழல் 64வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.